மக்களே, இந்த ஒரு பதிவில் பேச போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அவகாசம் கொடுங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த ஈவெண்ட்டை நம்ம நடத்தணுங்கிறது உங்கள் அத்தனை பேருக்கு தெரியும். அப்பா, எவ்வளோ பெரிய அன்பு. நான் ஒரு கேமராவில் உட்காந்து பேசுகிறேங்க. அந்த கேமராவுக்கு பின்னாடி இருக்கிறவங்க யார், அந்த வீடியோ எப்படி பார்க்குறாங்க, எந்த மைண்ட் செட்டில் பார்க்குறாங்க, எந்த மாதிரி அதை புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் எனக்கு நேரடி அனுபவம் கிடையாது. தடவை நேரடி அனுபவம் கிடச்சிச்சு. ஸோ நிறையா பேர் சொன்ன பல கருத்துக்கள், நிறையா பேர் பண்ண பல ஊக்கங்கள் என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாது. என்னால் மட்டும் கிடையாது, நம்ம டீமில் இருக்கிற யாராலையுமே மறக்க முடியாது. அவ்வளோ பெரிய அனுபவத்தை நம்ம அந்த ஈவெண்ட்டு முடிஞ்சிச்சு. நாங்கள் எவ்வளோ நேரம் நைட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் தெரியுமா? ஏன்னா நாங்கள் சில விஷயங்களை கரெக்டாகவும் செஞ்சுருக்கோம், சில விஷயங்களை இப்படி மாற்றி செஞ்சுருக்கலாம். ஏன்னா அந்த ஈவெண்ட்டோட லொக்கேஷனை கொஞ்சம் நிறைய பேருக்கு குழப்பமாக இருந்துச்சு தான் சொன்னாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னாங்க. அது எல்லாமே நாங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தடுத்த ஈவெண்ட்டில் நிச்சயமாக நடக்காது. பல மாவட்டங்களில் எங்கேயும் தான் வந்திருக்காங்க. நாங்கள் இதை எதிர்பார்க்கல. சென்னையில் இருக்கிறவங்க தான் வருவாங்கன்னு நினச்சோம். ஸோ இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஓடிஎஃப்சி உட்பட அத்துணை பேருக்குமே எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா, ஏன்னா இன்றைக்கான வேலையை நம்ம பார்க்கணும்ல. அமைச்சர் சரத் அவர்கள் பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம சைட்லேருந்து என்ன முடிவு எடுத்திருக்காங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத முன்னாடி இருக்கிற கொஸ்டின் மார்க்கில் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜூலை 1 தாவேக்கா ஒரு முக்கிய முடிவெடுக்க போது கூட்டணி சம்மந்தப்பட்டது. முன்னாடியே சொல்லிடுறேன். எதுக்கு கூட்டணி அப்படின்னு நிறையா பேர் கேட்குறாங்க. அதற்கும் நான் அந்த வீடியோவில் பதில் சொல்லிடுறேன். மூணாவது பிரதானமான ஒரு விஷயம், 2 அமைச்சர்கள் சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல, நம்ம கூட வீடியோவில் பேசியிருந்தோம், எங்கே அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு பேசியிருந்தோம்ல. இப்போ அவங்களுக்குள்ள வேற ஒரு விஷயம் இன்றைக்கி நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 4வது பிரதானமான விஷயம், திமுகவை ஒழிக்க நான் ஆதாரத்தோட சொல்கிறேன். அந்த வீடியோவில் முக்கியமான பல விஷயத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் ரெடி பண்ணிட்டாருங்க. வாங்க ஆதாரத்தோடு இந்த வீடியோவில் பேசலாம். ஒன் பை ஒன்றா தெளிவாலமாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, அமைச்சர் சரத் அவர்கள் விஷயத்தை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். அது சும்மா ஃபன்னுக்கு பண்ணதுங்க. நான் சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் வீடியோவில் சொன்னேன். அது பார்க்குறதுக்கு தக் லைஃப்னு சொல்லி போட்டு ஒரு 2 வருஷம் முன்னாடி இருந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி எடுத்து போட்டு ஏதோ பெரிய குத்தம் பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ஃபன்னுங்கிறத எல்லாருமே நம்ம நிறையா சொல்லிட்டோம். அதை சில பேர் நம்புகிறாங்க, சில பேர் நம்ப மாட்டுறாங்க. ஏன்னா இல்லைப்பா சமாளிக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அமைச்சரும் அவரோட தரப்பு விளக்கத்தெல்லாம் கொடுத்துட்டாங்க. சரி, இப்படிலாம் போயிட்டு இருக்கா. அதற்கு நடுவில் அமைச்சர் பாருங்கள் இந்த மாதிரி இருக்காரு, அமைச்சர் இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி அவரோட பிரைவசி வீடியோக்கள்லாம் எடுத்து கொண்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு மாரிதாஸ். இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இப்போ என்னன்னா ப்ரோ, இது என்ன கரெக்டா தப்பா, இது என்னன்னா எப்படி தான் அதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, துணை முதலமைச்சராக உதயநிதி இருந்துக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு விஷயத்தை பண்ணாருங்க. அதை ஏற்றுக்கிட்டு இந்த ஆட்சியில் யாருமே உதயநிதி பதவி விலகணும்னு சொல்லலை, அதை ட்ரோல் பண்ணி கடந்து போனாங்க. 2 வருஷம் முன்னாடி ஒருத்தர் இப்படிப்பட்ட விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அப்படிப்பட்ட விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, ஃபன்னாக அவர்படி ஜாலியாக தன்னோட சோஷியல் மீடியாவை பயன்படுத்திக்கிட்டு இருக்கும்போது போடப்பட்ட வீடியோக்களை இன்றைக்கி ஏன்பா அப்படி நடந்துக்கிட்ட, நீ ஒரு மாண்புமிகு அமைச்சர் தானே, அது அன்னைக்கு யார் அவர், சாமானிய ஒரு மனுஷன். ஸோ சாமானிய மனுஷனா உங்களோட அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் ஏகப்பட்ட விஷயங்களை போடுவீங்க, என்னோட அக்கௌண்ட்டில் நான் ஏகப்பட்ட விஷயங்களை போடுவேன். 10 வருஷம் கழிச்சு ஏன்பா அந்த அக்கௌண்ட்டில் அன்னைக்கு ஒரு விஷயத்தை நீ ஏன் போட்டேன்னு கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? அன்னைக்கே அதுதான் என்னோட மைண்ட் செட்டு. இன்றைக்கி எனக்கு இருக்கக்கூடிய பொறுப்பை நான் கரெக்டாக பார்க்குறேன்னா, என்னோட துறையில் எதுவும் தப்பு நடக்குதா, செய்கிறதா, போகிறதா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனித்து நீங்கள் எல்லாம் சொல்லுங்கிறத நம்ம தொடர்ச்சியாக சொல்கிறோம். வேறு வேலை இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இதை எடுத்து போட்டு மாணவர் திமுகவோட மாணவர் அது என்னது மாணவர் அமைப்பு சார்பாக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. ஆக்சுவலாக நம்ம சைடு ஒரு விஷயம் பண்ணாங்க பாருங்கள். எஸ்ஓபி அடிப்படையில் 5 நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் அனுமதி வாங்கணுங்க, இல்லைனா உங்களுக்கு அனுமதி கிடையாதுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ஸ்டாலின் சார் பார்ப்பார், ஏன்னா நம்ம போட்ட பந்து எடுத்து நமக்கே அடிக்கிறாங்க, ஏன் இதை இன்னும் நீதிமன்ற நடைமுறை மூலமாக கேன்சல் பண்ணாமல் இருக்கோன்னா, இது இவ்வளவு தூரம் ஜனநாயக விரோதமாக நீங்கள் பண்ணீங்கல்ல, எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மறுபடியும் உங்களுக்கு இந்த பதிலடியை கொடுத்தா மட்டுமே அந்த எதிர்க்கட்சிக்காரங்களோட வழி உங்களுக்கு புரியும். ஆளுங்கட்சியில் உட்காந்தா என்ன வேணால் பண்ணலான்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணீங்கல்ல, இதெல்லாம் இனிமேல் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த விஷயத்தை நாங்கள் பண்ணுறோம். அதே நேரம் இதை மூடி மறைக்கிறதுக்கு நாங்கள் இப்படி பண்ணுறோம், இந்த மாதிரி பண்ணுறோம், அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படிலாம் கிடையாதுங்க. முதலமைச்சர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுங்கிறது நம்ம அத்தனை பேருக்கு தெரியும். அவர் உளவுத்துறை மூலமாக இந்த விஷயத்தை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்கார். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் ஆழமாக நம்புகிறேன். உளவுத்துறை மூலமாக இந்த விஷயத்தை பற்றி அந்த வீடியோவில் இருந்தவங்க, சுற்றி இருந்தவங்க, இந்த வீடியோ எடுக்கப்பட்ட நாள் எல்லாத்தையுமே உளவுத்துறை ரகசியமாக விசாரிக்க போகிறாங்க. ரகசியமாக விசாரித்து முதல்வருக்கு அறிக்கை கொடுக்க போகிறாங்க. அது அடிப்படையில் முதலமைச்சர் அடுத்த முடிவு எடுக்க போகிறார். ஸோ ஊரில் எதுக்கோ போராட்டம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் மாண்புமிகுவாக இருந்து இந்த மாதிரி தப்பு பண்ணார், இந்த மாதிரி வீடியோ போட்டார்னா கண்டிப்பாக போராடலாம், நாங்களே போராடுவோம். அவர் 2 வருஷம் முன்னாடி பண்ண ஒரு விஷயத்தை எடுத்து இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, என்ன செய்யறதுன்னு தெரியல. முதலமைச்சர் இதை பற்றி ஒரு விரிவான விசாரணையை உளவுத்துறையை அமைச்சு அவர் ஒரு பக்கம் மேற்கொண்டுகிட்டு இருக்கார் அப்படிங்கிறது நான் சொல்ல வர்ற முதல் பாயிண்ட். இப்போ 2வது,
இந்த 2 அமைச்சர்கள் ஜெகதீஸ்வரி அவர்களாக இருக்கட்டும், கீர்த்தனா அவர்களாக இருக்கட்டும், ஒரே மாவட்டத்தை சேர்ந்தவங்க, பக்கத்து தொகுதி. இவங்க 2 பேரும் வந்து இப்படி சண்டை போடுகிறது நல்லா இல்லை அப்படிங்கிறது, சும்மா பேர் பஞ்சாயத்து இப்படி நடந்துக்கிறது நல்லா இல்லை. கீர்த்தனா அவர்கள் வந்து அந்த அமைச்சரவை பட்டியலில் அவங்க வந்து 9வது இடத்துல இருப்பாங்க. இவங்க வந்து ஜெகதீஸ்வரி அவங்க வந்து 22வது இடத்துல 23வது இடத்துல இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது யார் முன்னே வராங்க, யார் 2 பேரும் வந்தாங்கன்னா அந்த அமைச்சரவை பட்டியல் அடிப்படையில் பேர் இருக்கும். ஸோ கீர்த்தனா அவர்கள் வரேன்னு சொல்லிட்டு வரல போல அந்த நிகழ்வுக்கு, அதனால அவங்க பேர் மேலையும் ஜெகதீஸ்வரி அவர்களோட பேர் வந்து கீழையும் இருந்துச்சு. இது என்ன பஞ்சாயத்து, மீடியாவுக்கு கண்டென்ட் கொடுக்காதீங்கிறது தொடர்ச்சியாக நம்ம சொன்னோம். இப்போ இவங்க 2 பேரும் நேரடியாக சந்தித்து பேசி ஒரு செல்ஃபி எடுத்து போட்டு எங்களுக்குள்ளே எந்த பிளவும் இல்லை, அதாவது மன கஷ்டம் இருந்துச்சு, மன வருத்தம் இருந்துச்சு, இனிமேல் அது சரி செய்யப்படும், உங்களோட சூழ்ச்சி எங்கள்கிட்ட எடுபடாது அப்படின்னு சொல்லி 2 பேருமே அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் பதிவு போட்டாங்க. 2 பேரும் ஒவ்வொருத்தங்களை டேக் பண்ணி இந்த பதிவு போட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாசிட்டிவிட்டியான விஷயம். ஏன்னா ஜெகதீஸ்வரி அவர்கள் மன்றத்திலேருந்து தாவேக்களை பயணிக்கிறாங்க. அதே நேரம் வந்து மிக முக்கியமாக வந்து இந்த கீர்த்தனா அவர்கள் வந்து தாவேக்க ஆரம்பிக்கப்பட்ட போது பயணிக்க ஆரம்பித்தாங்க. நம்ம கட்சியில் அந்த உள்கட்சி பிரச்சனைகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக மன்றத்தில் பயணிக்கிற ஒருத்தங்க, தாவேக்க ஆரம்பிக்கப்பட்ட போது வந்து சேர்ந்தவங்க, அதுக்கப்புறம் மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்க. இந்த 3 கேட்டகரியில் பயணிக்கும் போது இந்த 3 கேட்டகரிக்குள்ளே ஒரு பெரிய ஒற்றுமை இல்லைன்னா உள்ளாட்சி அப்படிங்கிறது நம்மளால் சாத்தியப்படுத்த முடியாது. அதோட பெரும் பஞ்சாயத்தான் ஒன்று ஓடிக்கிட்டு இருந்துச்சுல்ல, அப்பா 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு ஃபோட்டோ போட்டாங்க, பஞ்சாயத்து முடிஞ்சுன்னு சொன்னாங்கல்ல, ரொம்ப 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 மகிழ்ச்சி. இது 2 பேரோட அரசியல் வாழ்க்கைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வெளிப்படையாக நீங்கள் ஃபோட்டோ போட்டீங்க, அதே மாதிரி உள்ளுக்குள்ளே உங்கள் மாவட்டத்தை இருக்கக்கூடிய அத்தனை உள்ளாட்சி அமைப்புகளையும் தாவேக்கா வெற்றி பெறதுக்கு 2 பேரும் ஒன்று சேர்ந்து வேலை பாருங்க. மக்கள் பிரச்சனைகளுக்கு 2 பேரும் ஒன்று சேர்ந்து தீர்த்து வைங்க. ஏன்னா 2 பேர்கிட்ட இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான துறைகள் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம சொல்ல வருது. இந்த ஒற்றுமை எல்லா மாவட்டங்களையும் எல்லா இடங்களையும் தாவேக்கால வரணும். பிற கட்சிக்கும் தாவேக்காக்கும் இந்த வேறுபாடை நம்ம ஒற்றுமை மூலமாக காமிக்கணுங்கிறத நாங்கள் தொடர்ச்சியாக சொல்கிறோம். ஏன்னா நாங்களாம் யூடியூபர்ஸ் தான், ஆனால் எங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்குது. ஸோ எங்களுக்குள்ளே சில கருத்துக்களை வந்து நாங்கள் பரிமாறிட்டு தான் இருப்போம். ஏன்னா எல்லாரும் மக்களுக்கு சரியான செய்தியை கொண்டு போய் சேர்க்கும் போது, ப்ரோ நீங்கள் அந்த வீடியோவில் அப்படி, ப்ரோ இந்த வீடியோவில் எப்படி, ப்ரோ எங்களுக்குள்ளே நாங்கள் ஆரோக்கியமான விமர்சனங்களை வச்சுக்கிட்டு தொடர்ச்சியாக செயல்பட்டு இருக்கோம். ஏன் ஒரு நல்ல விஷயத்தை தளபதிக்காண்டி சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணம் தான். ஸோ அதே மாதிரி இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் நம்மளுடைய பொறுப்பாளர்கள் 3 லட்சம் பேர் இருக்காங்க. ஒரு ஒற்றுமையோடு செயல்பட்டால் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு பெரிய ரிக்வஸ்ட் அப்படிங்கிறது நான் 2ஆவதாக வச்சிடுறேன். இப்போ 3வது, ஆக்சுவலாக ஜூலையில் வந்து 1ஆம் தேதி அன்னையே இந்த மாதிரி வந்து கூட்டணி அமைக்கிறதுக்கு ஐடியா பண்ணுறாரு. செய்தி பார்த்தம்பா, ஏன் இதை செய்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ வந்து தாவேக்காவுக்கு ஆதரவாக தாவேக்கா தொண்டர்கள் நம்ம பேசுகிறோம், தாவேக்கா ஆதரவு ஊடகங்கள் பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் வந்து தாவேக்காவோட நிர்வாகிகள் நம்மளுடைய அமைச்சர் பெருமக்கள் எம்எல்ஏக்கள் எல்லாரும் பேசுகிறாங்க. பட் தாவேக்காவில் இந்த சரத்தவர்கள் விஷயத்தில் கார்னர் பண்ணும்போது வேற ஒரு கட்சியிலேருந்து ஒரு குரல் வந்தால் அது எவ்வளோ சப்போர்ட்டிவாக நமக்கு இருக்கும். அது விசிகாவோ ஐயுஎம்எல்ஓ கம்யூனிஸ்ட்டுகளோ ஒரு சப்போர்ட்டிவான ஒரு குரல், அதாவது நம்ம கட்சியில் இருக்கிறவங்க பேசுகிறத தாண்டி நமக்காண்டி வெளியிலேருந்து ஒருத்தவங்க ஆதரவு குரல் வந்து கொடுக்கும்போது அப்போ ஆப்போசிட்டில் எடுபடுற நரேட்டிவ் இந்த பக்கம் கொஞ்சம் உடையும். இதனால் இப்போ இருக்கக்கூடிய தருவாயில் நமக்கு கூட்டணி ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா நம்மள்ட்ட பெரும்பான்மை இல்லை. இந்த தருணத்தில் பெரும்பான்மைக்கு அப்புறமும் நமக்கு கூட்டணி தேவை அப்படிங்கிறத தலைவர் உறுதியாக இருக்கார். ஏன்னா நம்ம பக்கம் 5 குரல் இருக்கும். கூட்டணியில் இருந்தோம்னா விசிகா இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து ஐயுஎம்எல் இருப்பாங்க, கம்யூனிஸ்டுகள் இருப்பாங்க, காங்கிரஸ் இருப்பாங்க, நம்ம இருப்போம். 5 பேர் நம்ம பக்கம் பேசுவோம். இந்த பக்கம் திமுக அதிமுக நாம் தமிழர் என்னென்ன கட்சி இருக்கோ அவங்களாம் ஒரு பக்கம் பேசட்டும். ஏன்னா இந்த பக்கம் 5 பேர் பேசும்போது நம்ம பக்கம் தாவேக்கா மட்டும் கத்திக்கிட்டே இருந்தோம்னா இந்த பக்கம் பேசுகிறது தான் மக்கள் பார்வையில் சொல்கிறேன், ஓ இதுதான் கரெக்டு போல அப்படிங்கிற மாதிரி தோணிடும். ஸோ நமக்கு பெரும்பான்மை கிடைச்சாலும் சரி, பெரும்பான்மை கிடைக்கலனாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கூட்டணி கட்சிகளோட தலைவர்களோட அந்த தயவு நமக்கு தேவை. அதனால நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணுறாங்க, ஜூலை 1ஆம் தேதி இந்த மீட்டப்பை போட்டு எல்லாரும் வாங்க, நமக்குள்ளே ஒன்று சேர்ந்து பேசுவோம். நீங்கள் உங்களை வந்து இந்த திமுக மாதிரி அடிமைகளாக இருக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் நினைக்கல. சுதந்திரமாக உங்கள் கருத்தை எங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் சொல்லுங்கள், நாங்கள் அதை சரி பண்ணி தந்துடுறோம். நம்ம உள்ளாட்சிகளில் இப்படி சீட்டை பிரிச்சுக்கலாம், நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். ஒரு நல்ல கொள்கையோடு நம்ம அத்தனை பேரும் வெவ்வேறு தளங்களில் இயங்கிட்டு இருக்கோம். ஏன் ஒன்றா இயங்கினா என்ன, அதிகாரத்தில் பங்கு பெற்று மக்களுக்கு நல்லது செஞ்சால் என்ன அப்படிங்கிறப்போ இந்த இனிஷியேட்டிவை நம்ம சைட்லேருந்து ஆதோஜன் அவர்கள் என்னானது அவர்கள் வந்து திருமாவளவனை கூப்பிட்டுருக்காங்க. இன்னும் வேறு சில கட்சிகள் அத்தனை பேருக்குமே தனித்தனியாக அழைப்புதல் போயிருக்கு. எல்லா தலைவர்களும் ஜூலை 1ஆம் தேதி பேச போகிறாங்க. ஜூலை 1ஆம் தேதி பேசி நம்ம தலைமையில் அந்த கூட்டணி அமைய போது அந்த கூட்டணிக்கு ஒரு பேர் வைக்க போகிறாங்க. யார் ஒத்து வராங்க, யார் ஒத்து வரல, யார் இருப்பாங்க, யார் இருக்க மாட்டாங்க, என்னன்னா நசனு போயிட்டு இருக்குல்ல. இந்த பஞ்சாயத்தை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு ஜூலை 1ஆம் தேதி நம்ம எடுத்த அந்த முயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது நான் சொல்ல வர்ற 3வது பாயிண்ட். இப்போ 4வது ஃபைனலான கடைசியான ஒரு விஷயம்.
இப்போ திமுகவை நம்ம வந்து சும்மா விட முடியாது. ஏன்னா நம்ம தலைவர் வந்து ஒரு சபதம் எடுத்திருக்காரு, மக்கள் பணத்தை தொடமாட்டேன், தொட்டவனையும் விடமாட்டேன் அப்படிங்கிற சபதத்தை நம்ம தலைவர் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த சபதத்தை நோக்கி நம்ம தலைவர் நகர்த்தும் போது 3 ஆங்கிளில் ட்ரை பண்ணுறாருங்க. முதல்ல பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிறத நான் சும்மா விட மாட்டேங்கிறத தொடர்ச்சியாக சொல்கிறாரு. அதை மீட்கிறதுக்கு குமுதம் ரிப்போர்ட்டரில் இந்த ஆர்டிக்கல் வந்திருக்கு. இந்த ஆர்டிக்கலை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவு கிடைக்கும். பார்ட்டி ஃபண்ட் சம்மந்தப்பட்ட நடவடிக்கை தொடர்ச்சியாக இனிமேல் நகர ஆரம்பிக்கும், நிறையா பேச ஆரம்பிப்பீங்க, நிறையா செய்திகள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா அந்த பார்ட்டி ஃபண்ட் பணம் கொடுத்தது தான் அப்படின்னு இல்லாமல் புகார் கொடுத்தா அதை மீட்டு தருவோம். ஏன்னா பார்ட்டி ஃபண்ட் வாங்குறது தப்பு, ஒரு சட்ட விரோதம் அப்படிங்கிறதுனால அதை மீட்டு தரதுக்கு தாவேக அரசாங்கம் தெளிவாக இருக்குது, கரெக்டாக இருக்குது, நீங்கள் புகார் மட்டும் கொடுங்க அப்படிங்க சொல்லி அந்த பார்ட்டி ஃபண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மீட்பு நடவடிக்கையை நோக்கி நம்ம ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறோம். இது ஒன்று. அதுக்கப்புறம் 12 அமைச்சர்கள் மேலே சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது. இவங்க வந்து வருமானத்தை தாண்டி வந்து சொத்து குவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு இருக்குது. அந்த வழக்குகள் அத்தனையுமே ரொம்ப தெளிவாக நடத்த வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை தான் நடத்தணும். லஞ்ச ஒழிப்புத்துறை யார் கண்ட்ரோலில் இருக்குது? நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. அப்போது இந்த 12 முன்னாள் அமைச்சர்களை நம்ம இந்த மாதிரி டார்கெட் பண்ணலாம். அவங்க மேலே ஆல்ரெடி இருக்கிற குற்றச்சாட்டு, புதுசாக வழக்கு போட தேவையில்லை, ஆல்ரெடி இருக்கிற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்குது. இந்த 5 வருஷத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்து புதிய வழக்குகள் எதுவும் போட்டாலும் பழைய வழக்கு ஒன்று இருக்குது, புதிய வழக்கு ஒன்று இருக்க போது இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக சொத்து குவிப்பு வழக்குன்னு சொல்லி அத்தனை பேரும் சம்பாதிச்சு வச்சுருக்காங்கல்ல, சும்மா இப்படி விட முடியும் மக்கள் பணத்தை? அதை நோக்கி அடுத்த ஸ்டெப் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. 3வது ஸ்பெசிஃபையாக ஒரு ஊழல் குற்றச்சாட்டு, அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினதில் ஊழல் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே ஒரு வழக்கு இருக்குது. இந்த பக்கம் வந்து சிவசங்கர் இருக்கார்ல, அவர் வந்து இந்த பதவி வாங்கி தரேன், அந்த வந்து அது என்ன அரசு பணி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் பண்ணார் அப்படின்னு சொல்லி அவரோட உதவியாளரை கைது பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவர் மேலேயுமே இது சம்மந்தப்பட்ட ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு புகார் வருது, இந்த பிரச்சனையை பற்றி விசாரிக்கணுங்கிறப்போ ஸ்பெசிஃபிக்கான ஊழல் இருக்கும்ல, அந்த ஊழலை நோக்கியும் நம்ம அடுத்த கட்டம் எடுக்க போகிறோம். இந்த ஊழல்கள் கிட்டத்தட்ட வந்து இவ்வளோ, அந்த கோடிகளை பாருங்களேன், இவ்வளவு கோடிகள் ஊழல் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத நம்மளால் ஏற்றுக்கவே முடியல. என்னதான் பண்ணுவீங்க அவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு? சத்தியமாக புரியல. இது மக்களோட வரி பணம், இதை மீட்டு உருவாக்கம் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அல்லது ஊழல் பண்ணால் நடவடிக்கை எடுப்பாங்கங்கிற ஒரு குறைந்தபட்ச நம்பிக்கையாவது இந்த ஜனநாயகத்தில் ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. அதை நோக்கி நம்ம தலைவர் நகர்றார். ஸோ திமுக பார்ட்டி ஃபண்டில் சிக்காதவங்க கண்டிப்பாக வந்து சொத்து குவிப்பு வழக்கில் சிக்குவாங்க, சொத்து குவிப்பு வழக்கில் சிக்காதவங்க பார்ட்டி ஃபண்டில் சிக்குவாங்க, ரெண்டுலேயுமே சிக்காதவங்க ஸ்பெசிஃபையாக ஏதோ ஒரு ஊழல் பண்ணியிருப்பாங்க, அந்த ஊழலில் சிக்குவாங்க. 3 ஆங்கிளில் இந்த ஊழல் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி நம்ம காய் நகர்த்தும் போது ஆப்போசிட்டில் கிட்டத்தட்ட அந்த அஸ்திவாரமே அப்படியே ஆட்டங்கண்டு போயிடும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு விஷயம் திமுகவில் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. இதுதான் நான் சொல்ல வந்த 4வது ஃபைனலான செய்தி. ஸோ 4 செய்திகளை பற்றி ஒரு தெளிவான புரிதல் இந்த வீடியோவில் ஏற்படுத்தியிருப்போம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.